வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆஃபர் தமிழ் சேனல். இன்னைக்கு ஜூன் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை. இன்னைக்கு உங்களுடைய காய்கறி வாங்குற செலவை பாதியாக குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்க. ஏன்னா இந்த வீடியோவில் இன்னைக்கு காய்கறி மார்க்கெட்டில் எந்தெந்த காய்கறிகளோட விலை அதிகமாக இருக்குது, எந்தெந்த காய்கறிகளோட விலை குறைவாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு விலை குறைவான காய்கறிகளை இன்னைக்கு நீங்கள் அதிகமாக வாங்கி உங்களுடைய காய்கறி வாங்குற செலவை பாதியாக குறைச்சிக்கலாம். இன்னைக்கு பெரிய வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. தக்காளி 1 கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. உருளைக்கிழங்கு 1 கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பீன்ஸ் 1 கிலோ 85 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கேரட் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சின்ன வெங்காயம் கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. இஞ்சி கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பச்சை மிளகாய் கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கத்திரிக்காய் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வெண்டைக்காய் கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முருங்கைக்காய் கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பீட்ரூட் கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முட்டைக்கோஸ் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. குடமிளகாய் கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. காலிஃப்ளவர் பூ ஒன்று 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சவுச்சவு கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தேங்காய் 1 கிலோ 65 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கொத்தமல்லி ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. புதினா ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கருவேப்பிலை 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சுரக்காய் கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பாக்காய் கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வெள்ளரிக்காய் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கருணைக்கிழங்கு கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாழைக்காய் ஒன்று 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. எலுமிச்சங்காய் கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கோவக்காய் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மாங்காய் கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பீக்கங்காய் கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. புடலங்காய் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பூசணிக்காய் கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாம்பல் பூசணிக்காய் கிலோ 20 ரூபா. அவரைக்காய் கிலோ 40 ரூபா. பூண்டு 1 கிலோ 280 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பட்டாணி 1 கிலோ 180 ரூபா. நூகுல்காய் 1 கிலோ 35 ரூபா. முள்ளங்கி 1 கிலோ 30 ரூபா. சேப்பக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபா. சீனிக்கிழங்கு 1 கிலோ 50 ரூபா. மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 35 ரூபா. வல்லாரக்கீரை ஒரு கட்டு 15 ரூபா. அரைக்கீரை ஒரு கட்டு 10 ரூபா. சிறுகீரை ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு கிடைக்குது. மணத்தக்காளி கீரை ஒரு கட்டு 15 ரூபா. பாலக்கீரை ஒரு கட்டு 10 ரூபா. மக்காச்சோளம் கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. காளான் ஒரு பாக்கெட் 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாழைப்பூ ஒன்று 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாழைத்தண்டு ஒன்று 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மீடியம் சைஸ் வெங்காயம் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. அடுத்ததா இன்னைக்கு நம்மளுடைய காய்கறி வாங்குற செலவை பாதியாக குறைக்கணும்னா என்னென்ன காய்கறிகள் வாங்கணும் அப்படின்னு பார்த்துடலாம். இன்னைக்கு வாழைக்காய் ஒன்று 8 ரூபாய்க்கு கிடைக்குது. புதினா ஒரு கட்டு 10 ரூபா. சிறுகீரை ஒரு கட்டு 10 ரூபா. கொத்தமல்லி ஒரு கட்டு 12 ரூபா. அரைக்கீரை ஒரு கட்டு 12 ரூபா. பாலக்கீரை ஒரு கட்டு 12 ரூபா. வல்லாரக்கீரை ஒரு கட்டு 15 ரூபா. மணத்தக்காளி கீரை ஒரு கட்டு 15 ரூபா. வாழைப்பூ ஒன்று 18 ரூபா. சாம்பல் பூசணிக்காய் கிலோ 18 ரூபா. பூசணிக்காய் கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாழைத்தண்டு ஒன்று 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பெரிய வெங்காயம் கிலோ 22 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மக்காச்சோளம் கிலோ 22 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. உருளைக்கிழங்கு 1 கிலோ இன்னைக்கு 23 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. இந்த 15 வகை காய்கறிகள் தான் இன்னைக்கு கிலோ 30 ரூபாய்க்கு உள்ளேயே கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த காய்கறிகளை உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ அதிகமாக வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய காய்கறி வாங்குற செலவை பாதியாக குறைச்சிக்கலாம். நம்ம உடம்புக்கு இரும்பு சத்து ரொம்பவுமே முக்கியம். அது முருங்கைக்கீரை, முருங்கைக்காயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ முருங்கைக்காய் விலையெல்லாம் ரொம்பவுமே குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்குங்க. இந்த மாதிரி நேரத்தில் அதிகமாக வாங்கி பயன்படுத்துங்க. இதே மாதிரி இன்னைக்கு விலைக்குறைவாக கிடைக்கிற பூக்கள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோவாக வெளிவருது. சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்து இன்னைக்கு விலைக்குறைவான பொருட்கள் தெரிஞ்சுக்கலாம்.